2 years before 70 rupees இந்த பெட்ரோல் இப்போ பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு. ஒரு பொருளோட விலை நாள் ஆக ஆக ஏறிட்டே போகுது பார்த்தீங்கன்னா, இதை வந்து தான் இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான். இது வந்து கண்ணுக்கு தெரியாமல் வந்து ஏறிட்டே போயிட்டு இருக்கு. முன்னாடிலாம் 100 rupees பெட்ரோல் போட்டிங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் வரைக்கும் கிடைக்கும். பட் இப்போ வந்து பெட்ரோல் போட்டிங்கன்னா 1 லிட்டர் கூட வரதில்லை. ஆனால் காசு பார்த்தீங்கன்னா அதே 100 rupees தான். அப்பயும் அதாவது 100 rupees தான் கொடுத்து போட்டோம், இப்பயும் 100 rupees தான் கொடுத்து போட்டோம். ஒரு பொருளோட சப்ளையை விட அதாவது டிமாண்ட் அதிகமாச்சுன்னா அந்த பொருளோட விலை வந்து ஏறிக்கிட்டே தான் போகும். க்ரூட் ஆயிலோட விலை சப்ளையை விட டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த பெட்ரோல் விலையும் ஏறிக்கிட்டே போகுது. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ரா மெட்டீரியல், அதுக்காக யூஸ் பண்ணுற பொருளோட விலை ஏறினாலும் இது வந்து ஏறும். அதே மாதிரி கவர்மெண்ட் அதிகமாக மணி பிரிண்ட் பண்ணாலும் இந்த இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இதனால நிறைய எஃபெக்ட் ஆகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி வராங்களா அவங்களும், அதுக்கப்புறம் வந்து பென்ஷனை நம்பி இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து நிறைய வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் போடுறாங்க. பட் பொருளோட இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏறிட்டே போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் வந்து ரொம்ப வந்து டைட் ஆகிடும். அப்போ வந்து மேனேஜ் பண்ண வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். சரி, இந்த இன்ஃப்ளேஷன்